அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுடைய ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸுடைய 2025ஆம் ஆண்டுக்கான முதல் டாஸ்க்கான 10 வீடியோவில் நீங்களும் பக்காவாக இங்கிலீஷ் பேசலாம் என்ற தலைப்பில் செகண்ட் வீடியோ தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு டைம் பார்த்துருங்க. ஏன்னா ஃபஸ்ட் வீடியோவுடைய கண்டினியூட்டி தான் செகண்ட் வீடியோவாக இருக்க போகுது. இப்போ ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்னென்ன விஷயங்கள் கவர் பண்ணோம்னா, கொஷன் வேர்ட்ஸ் கவர் பண்ணோம், ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் கவர் பண்ணோம், ப்ரொனவுன்ஸ் அண்ட் ப்ரொனவுன்ஸோடைய அக்ரிமெண்ட் நம்ம கவர் பண்ணோம். என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் எனக்கு கால் பண்ணி, கார்த்திக், கொஷன் வேர்ட்ஸ், ஆக்ஸிலரிஸ், ப்ரொனவுனுடைய அக்ரிமெண்ட் எல்லாமே ரொம்ப தெரிஞ்சது தானே, ஏன் அதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கணும், அதுக்கு ஒரு வீடியோ ஏன் நம்ம அப்லோட் பண்ணணுன்ட்டு கேட்டார். ஆனால் நம்ம வீடியோ பொறுத்த வரையுமே இப்போ புதுசாக இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு கூட ரொம்ப ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தடை நான் கொண்டு போயிட்டுருக்கேன். கண்டிப்பாக என்னுடைய மெத்தட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா எனக்கு கொஷன் வேர்ட்ஸு, ஆக்ஸிலரிஸ் எல்லாம் ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம தியரியும் கொடுத்துருக்கோம், அதுக்கடுத்து ப்ராக்டிக்கலாகவும் கொடுத்துருக்கோம். இப்போ தியரி எனக்கு தெளிவாக தெரியும். இப்போ எடுத்துக்காட்டாக இந்த டேபிள் ஃபுல்லாக எனக்கு தெரியும். வென்னா எப்போது, வேர்னா எங்கே, ஒய்னா ஏன், இதெல்லாம் எனக்கு தெளிவாக தெரியுன்றவங்க டைரெக்டாக என்ன பண்ணிடலாம், நம்ம அதுக்கு கீழேயே பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கொடுத்துருக்கோம். தமிழ் அந்த வார்த்தைகள் நான் கொடுத்துருப்பேன். அந்த தமிழ் வார்த்தைகளுக்கு நீங்கள் இங்கிலீஷில் ட்ரை பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ராக்டிக்கல் செஷன் கொடுத்துருக்கேன். ஸோ யூ கேன் டைரக்ட்லி மூவ் டு தட் செஷன். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்ஸிலரி வேர்ப்ஸும் என்னென்ன இருக்குதுன்னு எனக்கு ஏற்கனவே தெளிவாக தெரியும் அப்படின்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணலாம்னா, நம்ம அதெல்லாம் முடித்த பிறகு ஆக்ஸிலரி வேர்ப்ஸை வச்சு எப்படி சென்டென்ஸை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு தமிழில் ஒரு 10 சென்டென்ஸ் நான் கொடுத்துருப்பேன். அந்த சென்டென்ஸுக்கு நீங்கள் இங்கிலீஷில் ட்ரை பண்ணலாம். சேம் அதே மாதிரி தான் ப்ரொனவுன்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு தெளிவாக தெரியும். சப்ஜெக்ட் எது, ஆப்ஜெக்ட் எது, பொசசிவ், இது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் டைரெக்டாக நான் கடைசியாக என்ன பண்ணியிருப்பேன்னா கேள்விகள் மட்டும் கொடுத்துருப்பேன். இப்போ அவனை அப்படின்ற வார்த்தைக்கு என்ன இங்கிலீஷில், அவளுடைய, அவனுடைய, அவன், அவர்களை, உன்னுடைய, இதுக்கெல்லாம் என்ன இங்கிலீஷ்லன்னு கேட்டிருப்பேன். ஸோ டைரெக்டாக அந்த ப்ராக்டிக்கல் செஷனை நீங்கள் போய் பார்த்தாவே உங்களுக்கு போதுமானது. இல்லை நான் இப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் கண்டிப்பாக ஆரம்பத்துலேருந்து ரொம்ப பொறுமையாகவே பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்கிட்டே பாருங்கள். சேம் அதே மாதிரி ப்ரொனவுன்ஸ் அக்ரிமெண்ட்டுக்கும் அதே மாதிரி தான். இது எனக்கு இந்த டேபிள் ரொம்ப தெளிவாக தெரியும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட சொன்னாங்க, ரொம்ப தெளிவாக தெரியும்னா டைரெக்டாக நம்ம எம்டி டேபிள் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த எம்டி டேபிளை ஃபில் பண்ணிவிட்டு ஸோ யூ கேன் மூவ் டு த டாபிக் டைரக்ட்லி அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன் நான். ஸோ அந்த 4 விஷயங்கள் ரொம்ப பேசிக்கான விஷயங்கள், ரொம்ப பேசிக்காக இருந்தாலும் கரெக்டாக இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஏன்னா இங்கிலீஷ் பொறுத்தவரையுமே இப்போ ஒரு லாரி டிரைவர் ஒரு 4-5 ஸ்டேட்டுக்கு போகிறாருன்னா, லாரி டிரைவர் ஆல்சோ கேன் ஈஸிலி பிக்கப் தோஸ் லாங்குவேஜஸ். ரொம்ப ஈஸியாக பிக்கப் பண்ணிக்குவார், ரொம்ப அழகாக பேசுவார். ஆனால் கரெக்டாக பேசணும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஃப்ளூயன்சியும் ரொம்ப முக்கியம், அக்யூரஸியும் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு ஃப்ளூயன்ட் மட்டும் இருந்தால் போதும், அக்யூரேட் வேண்டாம் அப்படின்னு நினச்சோம்னா கடைசி வரையுமே நம்மளால் கற்றுக்க முடியாமலே போயிடும். ஸோ ஆரம்ப ஸ்டேஜில் கற்றுக்க ஆரம்பிக்கும் போதே ஃப்ளூயன்சியும் கற்றுக்கோங்க, அக்யூரஸியும் கற்றுக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த டேபிள்லாம் தெளிவாக தெரிஞ்சுனா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ ஓவர். இந்த 4 விஷயங்கள், கொஷன் வேர்ட்ஸு, ப்ரொனவுன்ஸு, ஆக்ஸிலரிஸ், ப்ரொனவுன்ஸ் அக்ரிமெண்ட்ஸ், இது 4மே தெரிஞ்சுன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ ஓவர். நம்ம டைரெக்டாக என்ன பண்ணிடலாம், செகண்ட் வீடியோவுக்கு நம்ம போயிடலாம். இப்போ இந்த செகண்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த கொஷன் வேர்ட்ஸ் 18, ஆக்ஸிலரிஸ் 24, ப்ரொனவுன்ஸ் 28, மொத்தம் இந்த 70 வார்த்தைகளும் தெரிஞ்சிருச்சு. எனக்கு அந்த டேபிளும் தெரிஞ்சிருச்சுன்னும் போது தான் நம்ம செகண்ட் வீடியோக்குள்ளேயே போக முடியும். இந்த 4 விஷயத்தோட செகண்ட் வீடியோவில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான ஒரே ஒரு ரூல் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அந்த ஐ, வி, யூ, தே, ஈ, ஷி, இட், இது 7மே சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இந்த சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸோட ஒரு வேர்பை நம்ம அட்டாச் பண்ணும்போது, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும் சொல்கிறேன், ஒரு வேர்பை அட்டாச் பண்ணும்போது ஐ, வி, யூ, தே, இது 4 கூடயுமே வேர்ப் 1 வரணும். ஈ, ஷி, இட்டு கூட பார்த்தீங்கன்னா வேர்ப் 1 கூட ஒரு எஸ் சேர்ந்து வரும். இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா ஐ அப்படின்ற ஒரு வார்த்தை கூட பாருங்கள், ரைட் அப்படின்ற ஒரு வேர்ப் எழுதும் போது ரைட் மட்டும்தான் வருது. அதே பார்த்தீங்கன்னா ஹீ கூடயோ ஷீ கூடயோ நம்ம அந்த ரைட் எழுதும் போது என்ன தான் எழுதுகிறோம், ரைட்ஸ், ஷீ ரைட்ஸ், இட் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் சேர்த்து எழுதுகிறோம். இந்த ஒரு ரூலை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த 4 ப்ளஸ் இது 1 மட்டும் தெரிஞ்சுட்டு செகண்ட் வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். செகண்ட் வீடியோவில் நல்ல கம்யூனிகேஷனுக்கு தேவையான 100 வேர்ப்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். நம்ம வீடியோஸ் பொறுத்த வரையுமே உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது தான், நம்மளுக்கு ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா தேரியாக இப்போ கொண்டு போவேன். இந்த 100 வேர்ப்ஸ் கீழே பார்த்த பிறகு கீழே உடனே என்ன பண்ணியிருப்பேன், அந்த வேர்புடைய தமிழ் வேர்ட்ஸ் மட்டும் நான் கொடுத்துருப்பேன். அந்த வேர்ப்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கிலீஷில் ட்ரை பண்ணணும். ஸோ அந்த தியரி வித் ப்ராக்டிக்கல் அப்படின்னும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பிக்கப் பண்ணுறதுக்கு இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வார்த்தையை பாருங்கள், பிரிங் அப்படின்னு கொடுத்துருக்கேன். பிரிங்னா கொண்டு வரது, இது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ பிரிங்னா என்னது, கொண்டு வா, பிரிங் யுவர் நோட் புக், உன்னுடைய நோட் புக்கை கொண்டு வா அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. இதே நம்ம வேறு சென்டென்ஸ் இந்த ஒரே வார்த்தையை வச்சு என்னென்னலாம் நம்மளால் கொண்டு வர முடியும்னா, ஐ பிரிங் யுவர் நோட் புக், நான் உன்னுடைய நோட் புக்கை கொண்டு வந்திருக்கேன்.
she brings your notebook. அவள் உன்னுடைய நோட்புக்கை கொண்டு வந்திருக்கா. ஸோ ஐ போடும்போது bring மட்டும் வருது, she போடும்போது brings வருது. இந்த ஒரு ரூல் மட்டும் இதில் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ அந்த வேர்புக்கான தமிழ் அர்த்தம், அதை வச்சு ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸோட ஒரு ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறீங்க. அதில் ஐ வி யூ தே வரும்போது வெறும் வேர்ப் 1 மட்டும்தான் வரும். ஈ ஷி இட்டு வரும்போது அந்த வேர்ப் 1 கூட எஸ்ஸும் சேர்ந்து வரும். ஸோ அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. கிளைம்னா ஏறுறது. இப்போ கிளைம் த ட்ரீ, ஐ கிளைம் த ட்ரீ, ஷீ கிளைம்ஸ் த ட்ரீ. சரிங்களா? ஐ கிளைம் த ட்ரீனா நான் மரம் ஏறுறேன், ஷீ கிளைம்ஸ் த ட்ரீனா அவள் மரம் ஏறுறா. பிளிங்க்னா என்னது? கண் சிமிட்டுறது. இப்போ டோன்ட் பிளிங்க் யுவர் ஐஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உன் கண்ணை சிமிட்டாத. ஐ டோன்ட் பிளிங்க் மை ஐஸ், என்னுடைய கண்ணை நான் சிமிட்டலை. சி பிளிங்க்ஸ் ஹர் ஐஸ், அவள் கண்ணை சிமிட்டுறா. சரிங்களா? க்ரைனா என்னது? அழுகிறது. த பேபி க்ரைஸ், அந்த குழந்தை அழுந்துட்டு இருக்கு. டோன்ட் க்ரை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம். சி க்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐ க்ரை ஃபார் த மூவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஒரே ஒரு வேர்பை வச்சுட்டு நம்மளுக்கு ஏற்கனவே அந்த ப்ரொனவுன்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா பாருங்கள், நம்மளால் எத்தனை சென்டென்ஸ் உருவாக்க முடியுது. ஒரு வேர்ப் வச்சு ஃபஸ்ட்டு வீடியோ எனக்கு தெளிவாக தெரியுது. இப்போ நான் அந்த ஒரு வேர்ப் நான் கற்றுக்கிட்டேன்னா யூ கேன் ஈஸிலி மேக் மோர் தென் 20 சென்டென்சஸ் பை யூஸிங் த சேம் வேர்ப். அடுத்தது ஃபீல் பார்த்தீங்கன்னா, ஃபீல்னா உணர்றது. ஐ ஃபீல் ஹாப்பி நவ், சி ஃபீல்ஸ் ஹாப்பி நவ். ஓகே, டோன்ட் ஃபீல் ஃபார் எனி திங். க்ளீன்னா சுத்தம் செய்கிறது. தே க்ளீன் தி கிளாஸ் ரூம், ஐ க்ளீன் மை ரெஸ்ட் ரூம், ஷீ க்ளீன்ஸ் ஹர் ரூம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பீல்னா உரிக்கிறது. ஐ பீல் தி ஆனியன், சி பீல்ஸ் தி ஆனியன், சி பீல்ஸ் தி ஆரஞ்சஸ். டிக்னா குழி தோன்றது. தே டிக் ஃபார் எ சம்ப், ஐ டிக் ஃபார் எ சம்ப், ஷீ டிக்ஸ் ஃபார் எ சம்ப். ட்ரிங்க்னா குடிக்கிறது. ஆல்வேஸ் ட்ரிங்க் ஹாட் வாட்டர், ஐ ட்ரிங்க் ஹாட் வாட்டர், ஷீ ட்ரிங்க்ஸ் ஹாட் வாட்டர். போர்னா ஊற்றுறது. இப்போ சாம்பார்லாம் ஊற்றுறோம் இல்லைங்களா? ப்ளீஸ் போர் தி சாம்பார், ஐ போர் த சாம்பார் டு மை அங்கிள், ஷீ போர்ஸ் த சாம்பார் டு ஹர் அங்கிள். ஃபெயிண்ட்னா மயங்கி விழுவுறது. ஷீ ஃபெயின்ட்ஸ் இன் ப்ரேயர், அவள் ப்ரேயரில் மயங்கி விழுந்துட்டா. ஐ ஃபெயிண்ட் இன் ப்ரேயர், நான் ப்ரேயரில் மயங்கி விழுந்துட்டேன். ஸ்க்ரப்னா தேய்க்கிறது. டோன்ட் ஸ்க்ரப் த பெஞ்சை தேய்க்காத. ஐ ஸ்க்ரப் த பெஞ்ச், நான் பெஞ்சை தேய்ச்சிட்டு இருக்கேன். சி ஸ்க்ரப்ஸ் த பெஞ்ச், அவள் பெஞ்சை தேய்ச்சிட்டு இருக்கா அப்படின்ற அர்த்தம். க்ரால்னா தவளறது. அதாவது குழந்தை தவழ்ந்து போகுது இல்லைங்களா? தவழ்ந்து அப்படி தான் க்ரால். த பேபி க்ரால்ஸ், சி க்ரால்ஸ், ஐ க்ரால் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம சாருக்கு தெரியாமல் பெஞ்சு கடையில் இப்படி தவழ்ந்து தானே போவோம். ஸோ ஐ க்ரால் அண்டர் தி பெஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். லீன்னா சாயறது. டோன்ட் லீன் அகைன்ஸ்ட் த வால், செவத்தில் சாயாத. ஐ டோன்ட் லீன் அகைன்ஸ்ட் த வால், சி லீன்ஸ் அகைன்ஸ்ட் த வால், அவள் பெஞ்சில் சாஞ்சிட்டு இருக்கா, ஐ மீன் செவத்தில் சாஞ்சிட்டு இருக்கா. கிரைண்ட்னா அரைக்கிறது. சி கிரைண்ட்ஸ் பீனட், அவள் பீனட் அரைச்சிட்டு இருக்கா. ஐ கிரைண்ட் சட்னி, நான் சட்னி அரைச்சிட்டு இருக்கேன். இப்போ க்ளோஸ்னா மூடுறது. க்ளோஸ் தி டோர், க்ளோஸ் யுவர் மவுத் அப்படின்லாம் நம்ம சொல்லுவாங்க இல்லைங்களா? க்ளோஸ் த மவுத், க்ளோஸ் த டோர். ஐ க்ளோஸ் த கேட், சி க்ளோசஸ் த டோர். ஓப்பன்னா திறக்கிறது. ஓப்பன் தி விண்டோ, ஐ ஓப்பன் தி விண்டோ, சி ஓப்பன்ஸ் தி விண்டோ. ப்ளோனா ஏர் ஓட்டுறது. ஹி ப்ளோஸ் தி ஃபீல்டு, வயலை ஓட்டிகிட்டு இருக்காங்க. சி ப்ளவுஸ் த ஃபீல்டு அப்படின்னு கூட சொல்லலாம். அவளும் ஏர் ஓட்டுறா. ஸ்ப்ரேனா தெளிக்கிறது. சி ஸ்ப்ரேஸ் வாட்டர், சி ஸ்ப்ரேஸ் வாட்டர், ஐ ஸ்ப்ரே வாட்டர். ப்ளோனா ஊதுறது. ஹீ ப்ளோஸ் தி பலூன், ஹீ ப்ளோஸ் தி பலூன், பலூன் ஊதுறான். ஷீ ப்ளோஸ் தி பலூன், வி ப்ளோ தி பலூன், வி ப்ளோ தி பலூன். ஸ்டாண்ட்னா நிற்கிறது. ஸ்டூடெண்ட் ஸ்டாண்ட் ஃபார் ப்ரேயர், வி ஸ்டாண்ட் ஃபார் ப்ரேயர், சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ரேயர். சிட்னா உட்கார்றது. சிட் இன் யுவர் பிளேஸ், உன்னுடைய இடத்துல உட்காரு. ஐ சிட் இன் மை பிளேஸ், சி சிட்ஸ் இன் மை பிளேஸ், அவள் என் இடத்துல உட்காந்துட்டா. சி சிட்ஸ் இன் மை பிளேஸ். டைட்டன்னா இருக்கிறது. சி டைட்டன்ஸ் தி ரோப், அவள் ரோப்பை இருக்கிறா. ஹீ டைட்டன்ஸ் தி ரோப், தே டைட்டன் தி ரோப். கட்னா வெட்டுறது. ஹீ கட்ஸ் த வெஜிடபிள்ஸ், ஷீ கட்ஸ் த வெஜிடபிள், தே கட் த வெஜிடபிள். டேர்னா கிழிக்கிறது. இந்த டியர் படிக்காதீங்க, டேர்ன்ட்டே படிங்க. டேர்னா கிழிக்கிறது. டோன்ட் டேர் தி பேப்பர்ஸ், பேப்பரை கிழிக்காதீங்க. சி டேர்ஸ் மை பேப்பர்ஸ், என் பேப்பரை கிழிச்சிட்டா. ஹீ டேர்ஸ் மை பேப்பர், அவன் என் பேப்பரை கிழிச்சிட்டான். தே டேர் தி பேப்பர். பெண்டுனா வளையிறது. பெண்ட் தி பிரான்ச், ஐ பெண்ட் தி பிரான்ச், ஐ பெண்ட் தி பிரான்ச், ஷீ பெண்ட்ஸ் தி பிரான்ச். டர்ன்னா திரும்புறது. டர்ன் யுவர் ரைட்,
I turn the car. I turn the car. She turns the car. ஷேக்னா இப்போ கை ஷேக் பண்ணுறாங்க இல்லைங்களா, குலுக்கிறது. ஷேக் யுவர் ஹேண்ட். ஐ ஷேக் தி மெடிசன் பாட்டில். ஷீ ஷேக்ஸ் தி பாட்டில். வேவ், வேவ்னா கையசைக்கிறது. வேவ் ஹர். ஷீ வேவ்ஸ் ஹர். ஐ வேவ் ஹர். அடுத்தது கிளாப். கிளாப்னா கை தட்டுறது. கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். ஷீ கிளாப்ஸ் ஹர் ஹேண்ட்ஸ். ஐ கிளாப் மை ஹேண்ட். பாருங்கள், நான் இப்போ ஐ போடும்போது மை ஹேண்டுன்னு சொல்கிறேன், ஷீ போடும்போது ஹேர் சொல்கிறேன். இதெல்லாம் நம்ம எங்கேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம்? ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் இருக்கிற அந்த வார்த்தைகளுக்கு அனைத்துக்குமே நம்மளுக்கு அர்த்தம் தெரிஞ்சுன்னா நம்மளால் பாருங்கள் அடுத்த இந்த வீடியோ பார்க்கும்போது ஏகப்பட்ட சென்டென்ஸ் வித்தின் எ டே யூ கேன் ஈஸிலி மேக் மோர் தென் 1000 சென்டென்சஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஸ்னாப்னா கை சொடுக்கு போடுறது. டோன்ட் ஸ்னாப் இன் கிளாஸ். ஐ டோன்ட் ஸ்னாப் இன் த கிளாஸ். சி டசன்ட் ஸ்னாப் இன் த கிளாஸ். சி ஸ்னாப்ஸ் இன் தி கிளாஸ். யான். யான்னா கொட்டாவி விடுறது. ஹீ யான்ஸ். சி யான்ஸ். ஐ யான். ஸ்னீஸ் தும்முறது. யூஸ் கர்ச்சீஃப் வைல் ஸ்னீசிங். சி ஸ்னீசஸ் வித்தவுட் கர்ச்சீஃப். ஐ ஸ்னீஸ் வித் கர்ச்சீஃப். ஸ்லாம்னா மூடுறது. டோன்ட் ஸ்லாம் தி டோர். I slam the door. She slams the door. Rub. Rubனா தேய்க்கிறது. Rub oil to your head. She rubs oil. I rub. They rub the oil. Pinch. Pinchனா கிள்றது. Don't pinch anyone. I pinch someone. She pinches everyone. Quiz. அப்படின்னா நசுக்கிறது. She quizzes mosquito. மஸ்கிட்டோவை நசுக்கிட்டா. I quiz mosquito. ஹோல்டுனா பிடிக்கிறது. ஹோல்ட் யுவர் பிரீத். ஐ ஹோல்டு மை பிரீத். ஷீ ஹோல்ட்ஸ் ஹர் பிரீத். சிவ். சிவ்னா மெல்றது. சிவ் அண்ட் ஸ்வாலோ. ஐ சிவ். ஷீ சிவ்ஸ் வெல். பைட்னா கடிக்கிறது. சி பைட்ஸ் மீ. ஐ பைட் ஹர். ஷீ பைட்ஸ் சம் ஒன். அடுத்து ஸ்பிட். ஸ்பிட்னா துப்புறது. டோன்ட் ஸ்பிட் இயர். டோன்ட் ஸ்பிட் இயர். ஐ ஸ்பிட் இன் தி கிரவுண்ட். சி ஸ்பிட்ஸ் இன் தி கிளாஸ் ரூம் இட் செல்ஃப். லிக். லிக்னா நாக்கில் டேஸ்ட் பண்ணுறது. வி லிக் அனி. ஐ லிக் அனி. ஷி லிக்ஸ் அனி. டிக்கிள். டிக்கிள்னா கிச்சு கிச்சு பண்ணுறது. தே டிக்கிள் மீ. ஐ டிக்கிள் ஹர். ஷீ டிக்கிள்ஸ் மீ. ஷீ டிக்கிள்ஸ் மீ. ஹீ டிக்கிள்ஸ் மீ. ஸ்க்ரீம். ஸ்க்ரீம்னா சத்தமாக அழுவுறது. பேபி ஸ்க்ரீம்ஸ் ஃபார் மில்க். தே ஸ்க்ரீம் ஃபார் ஹோம்ஒர்க். சரிங்களா? பேபி ஸ்க்ரீம்ஸ். தேனா ஸ்க்ரீம். ஷவுட். ஷவுட்னா சத்தம் போடுறது. Don't shout in class. I shout in the class. She shouts in the class. Hug. Hugனா அணைச்சிக்கிறது. My mother hugs the baby. I hug the baby. She hugs the baby. Bow. Bowனா வணங்குறது, தலை வணங்குதல். I bow you. She bows me. Nod. Nodனா தலையாட்டுறது. My father nods his head. My mother nods her head. She nods her head. I nod my head. பாயிண்ட்னா குறிப்பிட்டு சொல்கிறது. தே பாயிண்ட் திஸ். ஐ பாயிண்ட் திஸ். சி பாயிண்ட்ஸ் திஸ். ஸ்பின். ஸ்பின்னா சுழன்றது. ஐ ஸ்பின் தி பால். சி ஸ்பின்ஸ் தி பால். ரன். ரன்னா ஓடுறது. ரன் ஃபாஸ்ட். ஐ ரன் ஃபாஸ்ட். சி ரன்ஸ் ஃபாஸ்ட். வாக். வாக்னா நடக்கிறது. வாக் ஸ்லோலி. சி வாக் ஸ்லோலி. தே வாக் ஸ்லோலி. ஜம்ப். ஜம்ப்னா குதிக்கிறது. ஜம்ப் கேர்ஃபுல்லி. We jump carefully. She jumps carefully. Eatனா சாப்பிட்றது. Eat well. I eat well. She eats well. He eats well. Writeனா எழுதுறது. Write neatly. I write neatly. She writes neatly. He writes neatly. Dance. Danceனா டான்ஸ் போடுறது, நடனமிடுதல். Dance gracefully. She dances gracefully. I dance gracefully. ஸ்விம். ஸ்விம்னா நீச்சல் அடிக்கிறது. ஸ்விம் கேர்ஃபுல்லி. ஐ ஸ்விம் வெரி கேர்ஃபுல்லி. சி ஸ்விம்ஸ் கேர்ஃபுல்லி. ஹீ ஸ்விம்ஸ் கேர்ஃபுல்லி. டிரைவ். டிரைவ்னா வாகனம் ஓட்டுதல். டிரைவ் தி கார் ஸ்லோலி. தே டிரைவ் தி கார் வெரி ஸ்லோலி. ஹீ டிரைவ்ஸ் த கார் ஸ்லோலி. ப்ளே. ப்ளேனா விளையாடுறது. ப்ளே இன் தி கிரவுண்ட். வி ப்ளே இன் தி கிரவுண்ட். தே ப்ளே இன் தி கிரவுண்ட். ஷீ பிளேஸ் இன் தி கிரவுண்ட். ஹீ பிளேஸ் இன் தி கிரவுண்ட். ஸ்டடினா படிக்கிறது. ஸ்டடி பை ஹார்ட். ஐ ஸ்டடி பை ஹார்ட். ஷீ ஸ்டடீஸ் பை ஹார்ட். திங்க்னா யோசிக்கிறது. ஐ திங்க் அபவுட் யூ. ஷீ திங்க்ஸ் அபவுட் மீ. லாஃப்னா சிரிக்கிறது.
They laugh in the class. She laughs in the class. He laughs in the class. லிசன்னா கவனிக்கிறது. லிசன் டு ஹெட்மாஸ்டர். ஐ லிசன் டு ஹெட்மாஸ்டர். ஷீ லிசன்ஸ் டு ஹெட்மாஸ்டர். ஹீ லிசன்ஸ் டு ஹெட்மாஸ்டர். தே லிசன் டு ஹெட்மாஸ்டர். சீனா பார்க்கறது. See the board. We see the board. She sees the board. He sees the board. ஹியர்னா கேட்குறது. I hear your voice well. She hears your voice well. We hear your voice well. டேஸ்ட்னா சுவைக்கிறது. I taste the mango. She tastes the mango. ஸ்மெல்னா நுகர்ந்து பார்க்கறது, ஸ்மெல் பண்ணுறது. He smells bad. She smells bad. I smell bad. கிக்னா ஒதுக்கிறது. He kicks the ball. We kick the ball. பஞ்ச்னா குத்துறது. He punches me. We punch me. பாருங்கள், வி நாங்கள் என்ன உதச்சிக்கிட்டோம். வி பஞ்ச் மீ. வி பஞ்ச் தெம் நாங்கள் அவங்கள உதச்சோம். வி பஞ்ச் ஹர் அப்படின்னு கூட சொல்லலாம். புஷ்னா தள்ளுறது. ஹீ புஷஸ் தி டோர். அவன் கதவை தள்ளனா வி புஷ் தி டோர். ஐ புஷ் தி டோர். புல்னா இழுக்கிறது. ஹீ புல்ஸ் தி டோர். தே புல் தி டோர். வி புல் தி டோர். டாக். தே டாக் இன் இங்கிலீஷ். சி டாக்ஸ் இன் இங்கிலீஷ். வி டாக் இன் இங்கிலீஷ். ஸ்லீப்னா தூங்குறது. ஹீ ஸ்லீப்ஸ் இன் கிளாஸ். வி ஸ்லீப் இன் கிளாஸ். தே ஸ்லீப் இன் கிளாஸ். ரீட்னா படிக்கிறது. ஐ ரீட் இங்கிலீஷ். வி ரீட் இங்கிலீஷ். ஷீ ரீட்ஸ் இங்கிலீஷ். ஹீ ரீட்ஸ் இங்கிலீஷ். சிங் பாடுறது. தே சிங் இன் குரூப். வி சிங் இன் குரூப். ஷீ சிங்ஸ் இன் குரூப். ஹீ சிங்ஸ் இன் குரூப். குக்னா சமைக்கிறது. ஐ நோ ஹவ் டு குக். ஹீ நோஸ் ஹவ் டு குக். ஸ்மைல். ஸ்மைல்னா புன்னகைக்கிறது. ஹீ ஸ்மைல்ஸ் அட் மீ. சி ஸ்மைல்ஸ் அட் மீ. ஐ ஸ்மைல் அட் ஹர். டச்னா தொடுறது. டோன்ட் டச் மீ. ஐ டோன்ட் டச் ஹர். ஷீ டசன்ட் டச் மீ. லிஃப்ட். ஐ லிஃப்ட் ஹிம் ஈஸிலி. சி லிஃப்ட்ஸ் ஹிம் ஈஸிலி. ஹீ லிஃப்ட்ஸ் ஹர் ஈஸிலி. கேரி. கேரினா தூக்கி வருது. கேரி யுவர் பேக் கேர்ஃபுல்லி. வி கேரி யுவர் பேக் கேர்ஃபுல்லி. சி கேரிஸ் ஹர் பேக் கேர்ஃபுல்லி. கேட்ச் பிடிக்கிறது. கேட்ச் தி பால். வி கேட்ச் தி பால். ஹீ கேச்சஸ் தி பால். ஷீ கேச்சஸ் தி பால். த்ரோனா எறியறது. த்ரோ தி பால். ஐ த்ரோ தி பால். ஷீ த்ரோஸ் தி பால். விசில்னா ஊதுறது. டோன்ட் விசில் ஹியர். ஹீ விசில்ஸ் ஹியர். ஐ விசில் ஹியர். அடுத்தது வாட்ச். வாட்ச்னா பார்க்கறது. Watch the video carefully. I watch the video carefully. We watch the video carefully. She watches the video carefully. Kneel-na முட்டி போடுறது. Kneel down in class. I kneel down in class. She kneels down in class. Hang-na தொங்குறது. Hang the rope carefully. We hang the rope carefully. She hangs the rope carefully. He hangs the rope carefully. Give. Give-na give கொடுக்கிறது. Give me your pen. I give you my pen. She gives me her pen. Send-na அனுப்புறது. Send the mail quickly. I send the mail quickly. She sends the mail quickly. Press-na அழுத்துறது. Don't press your leg. She presses my leg. He presses her leg. We press our leg. Knock-na தட்டுறது. Knock the door. We knock the door. She knocks the door. Tie-na கட்டுறது. Tie your lace. I tie my lace. She ties her lace. Soak-na ஊற வைக்கிறது. Soak the cloths. I soak the cloths. She soaks the cloths. Whisper. Whisper-na ரகசியமாக பேசுறது. They whisper something. We whisper something. She whispers something. Explode-na வெடிக்கிறது. He explodes his feelings. She explodes her feeling. I explode my feeling. Tap-na தட்டுறது. Tap the bench. I tap the bench. We tap the bench. She taps the bench. Plug-na ஏதாவது பறிக்கிறது. Don't plug the floor. I don't plug the floor. She plugs the floor. Suck-na உறிஞ்சுறது. You suck my blood. You suck my blood. She sucks my blood. Ride-na ஓட்டுறது. Ride the horse. Ride the horse. I ride the horse. She rides the horse. வாஷ் பண்ணுறதுனா கழுவுறது. வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். ஐ வாஷ் மை ஹேண்ட். ஷீ வாஷஸ் ஹர் ஹேண்ட்ஸ். கால்னா கூப்பிட்றது. கால் தி போலீஸ். ஷீ கால்ஸ் தி போலீஸ். வி கால் தி போலீஸ்.
ஸோ இந்த 100 வார்த்தைகளில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு 1 or 2 சென்டென்சஸ் தான் ஒவ்வொரு வேர்புக்குமே நான் சொன்னேன். ஸோ அந்த ப்ரொனவுன்ஸு இந்த வேர்ப்ஸ் மட்டுமே தெரிஞ்சுன்னா ஒவ்வொரு வேர்புக்குமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மோர் தென் 20 சென்டென்சஸ் யூ கேன் க்ரியேட். இப்போ 100 வார்த்தைகள்னால் 100×20 எத்தனை சென்டென்ஸ்? 2000 சென்டென்சஸ் உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த 100 வார்த்தைகளையும் தெளிவாக ஒரு டைம் பார்த்துட்டு கீழே அதுக்கான எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸசைஸ் என் கூட சேர்ந்து ரொம்ப ஸ்பீடாக பண்ணுங்கள். இப்போ நான் தமிழில் கொடுத்துருக்கேன், நீங்கள் இங்கிலீஷில் சொன்னால் போதும். இப்போ ஓடுனா என்னது? ரன்னும் போதே உங்கள் மனசில் ஓடணும். ஐ ரன் ஃபாஸ்ட், சி ரன்ஸ் ஃபாஸ்ட் அப்படின்ற வார்த்தை உங்கள் மனசில் ஓடணும். ஸோ ஓடுனா ரன், படினா ரீட், நடனா வாக், பேசுனா ஸ்பீக், குதினா ஜம்ப்பு, விசுறதுனா ஃபேன், சமையல் செய்யனா குக் பண்ணுறது, தூங்குறதுக்கு ஸ்லீப், சாப்பிட்றதுக்கு ஈட், குடிக்கிறதுக்கு ட்ரிங்க்கு, விளையாடுறதுக்கு ப்ளே, பாடுறதுக்கு சிங், நடனம் ஆடுறதுக்கு டான்ஸ், நகைச்சுவை செய்கிறதுக்கு மேக் ஃபன். அடுத்தது சிற்பம் செய் அப்படின்றது ஸ்கல்ப்டு, எழுதுறதுக்கு ரைட்டு, கணக்கிடுன்றதுக்கு கால்குலேட், செய்யன்றதுக்கு டூ, ஆய்வு செய்யன்றதுக்கு ரிசர்ச், கல்வி கற்றுக்கொள் அப்படின்றதுக்கு லேர்ன் அப்படின்னு தான் அர்த்தம், அனுபவின்றதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், சிரி இருக்கிறதுக்கு ஸ்மைல் ஆர் லாஃப், அழுவுறதுக்கு க்ரை, சிரிப்பு செய்யக்கு மேக் ஃபன், மறையிறதுக்கு ஹைடு, துவைக்கிறதுக்கு வாஷ், உறங்கிறதுக்கு ஸ்லீப், குளிக்கிறதுக்கு டேக் பாத், துடைக்கிறதுக்கு க்ளீன், கேட்குறதுக்கு ஹியர், சொல்கிறதுக்கு டெல்லு. அடுத்தது உரையாடுக்கு கான்வர்ஸ் பண்ணுறது, காட்டுன்றதுக்கு ஷோ, விளக்கு அப்படின்றதுக்கு எக்ஸ்பிரிமெண்ட், அதாவது ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு எக்ஸ்பிளைன், செல் அப்படின்றதுக்கு கோ, வான்றதுக்கு கம், ஏறுறதுக்கு கிளைமு, இறங்குறதுக்கு கெட் டவுனு, சுமந்து செல்லுன்றதுக்கு கேரி, முடி அப்படின்றதுக்கு கம்ப்ளீட்டு, ஆரம்பிக்கிறதுக்கு கம்மன்ஸு, ஸ்டார்ட், இந்த பிகின் எந்த வார்த்தை வேணாலும் டக்குன்னு ஞாபகம் வரணும். சேர்த்து வை, ஜாயின் அப்படின்னு அர்த்தம். விடு அப்படின்றதுக்கு லீவு, திறந்து வைன்றதுக்கு ஓப்பன், வாங்கிறதுக்கு பை, விற்பனை செய்யறதுக்கு செல்லு, கொடுக்கறதுக்கு கிவ்வு, சம்பாதிக்கிறதுக்கு ஏர்ன், பெருன்றதுக்கு கெட்டு. இப்போ இந்த 50 வார்த்தையுமே நமக்கு தெரியுமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் வெறும் வார்த்தைகள் மட்டும் கொடுத்துருக்கேன். நீங்கள் நான் சொல்கிற மாதிரி இப்போ வாங்குனா பை அது மட்டும் ஞாபகம் வரக்கூடாது உங்களுக்கு. வாங்குன்ற பிறகு நீங்கள் என்ன சொல்லணும்? ஐ பை த வாட்ச், சி பைஸ் தி வாட்ச், ஹீ பைஸ் தி வாட்ச். விற்பனை செய்யனா விற்கிறது செல் அப்படின்னு தெரியும். ஐ செல் மை ஹவுஸ், சி செல்ஸ் ஆர் ஹவுஸ், ஹீ செல்ஸ் இஸ் ஹவுஸ். அந்த மாதிரி அந்த சென்டென்ஸோடு உங்களுக்கு ஞாபகம் வரணும். அப்படி ஞாபகம் வந்ததுனா மட்டும்தான் உங்களால் அந்த 2000 சென்டென்சஸ் இந்த வார்த்தைகளை வச்சு நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் உங்களுக்கு. இப்போ இந்த வார்த்தைகள் முடிஞ்ச பிறகு ஆக்சுவலாக இந்த வார்த்தைகளுக்கான ஆன்சரும் நான் பின்னாடி கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆன்சர் வீடியோ வந்து ஸ்லோவாக பார்த்து ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஒரு டைம் சும்மா பார்த்துக்கிட்டாலும் சரி, ஏன்னா எல்லாமே நம்ம சொல்லியாச்சு, ஆன்சர்ஸ் தெரியணுன்றதுக்காக அப்படியே கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு செஷன். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வச்சு மட்டுமே நம்மளால் இந்த 100 வேர்ப்ஸ் தெரிஞ்சுன்னா அதுலேருந்து நம்மளால் 2000 சென்டென்ஸ் க்ரியேட் பண்ண முடியும் நம்ம சொன்னோம். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு மட்டுமே. நம்மளுக்கு மீதிக்கிற எல்லா டென்ஸுமே தெரிஞ்சுன்னா we can create more than 20,000 sentences அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ 20,000 sentences நம்மளுக்கு தெரியணும்னா நம்மளுக்கு அந்த வேர்புடைய ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஃப்யூச்சர் எல்லாமே நம்மளுக்கு தெரியணும். டென்ஸ் தான் நம்ம 3வது வீடியோவாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த 3வது வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு தேவையான விஷயத்தை தான் இதில் ஷார்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ V1, V2, V3 அதாவது ப்ரெசன்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இது தெரிஞ்சதுனா மட்டும்தான் உங்களால் டென்ஸ் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். V1, V2, V3 பொறுத்தவரையுமே நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ வாக்னா வாக்டு, டாக்னா டாக்டு அந்த மாதிரி ஈஸியாக தெரிஞ்சிடும். ஒரு சில இர்ரெகுலர் வேர்ப்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதாவது ஸ்பெல்லிங் மாறுறது இல்லைனா ப்ரொனன்சியேஷனே மாறுறது அப்படின்ட்டு இருக்கும் இல்லைங்களா, அது மட்டும் இங்கே ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த விஷயத்தை. பட் அதில் எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இல்லைன்னு சொன்னதுனால தனியாகவே ஒரு டைம் டைப் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பெருசு பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பாருங்கள், இந்த V1, V2, V3 ரொம்ப தெளிவு பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் அதுக்கு அடுத்த வர வீடியோ டென்ஸும் தெளிவாக தெரிஞ்சுன்னா 20,000 sentences we can create, 20,000 sentences we can learn at a time. ஒரே நேரத்தில் 20,000 sentences நம்மளால் மேக் பண்ண முடியும். இங்கிலீஷில் 500 சென்டென்ஸ் தெரிஞ்சாவே நம்ம எங்கே போனாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம். 20,000 sentences தெரிஞ்சுன்னா we are the topper, we can easily speak with others அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு தலை தூக்கும். இப்போ பாருங்கள், V1, V2, V3க்கு இது சும்மா எக்ஸாம்பிள்ஸ். இப்போ சேன்ற வார்த்தைக்கு பாருங்கள், V2 செட், V3யும் செட் தான். பே பெய்டு, லே லைடு, செல் சோல்டு.
டெல், டோல்டு, டோல்டு. பாருங்கள் அந்த ஒரே மாதிரி வர வார்த்தைகளை பக்கம் பக்கம் கொடுத்துருக்கேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பிக்கப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். சிங், ரிங், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங், சாங், சங், ரிங், ரேங், ரங். சிங், சாங், சங்க், ஸ்விம், ஸ்வாம், ஸ்வம். நிறைய பேருக்கு சொல்கிறாங்க, ஏன் சார் இவ்வளோ ஸ்பீடாக போகிறீங்க அப்படின்ட்டு. இவ்வளோ ஸ்பீடாக போனாவே நம்மளுக்கு வீடியோ கம்ப்ளீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 40 நிமிஷம் 45 நிமிஷம் வந்துடுது. அதனால தான் வேறு வழி இல்லாமல் ஸ்பீடாக போகிறேன். நீங்கள் அங்கங்கே பாஸ் பண்ணி அந்த இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்து ட்ரிங்க், ட்ராங்க், ட்ரங்க்கு, பிகின், பிகான், பிகன், ஷ்ரிங்க், ஷ்ராங்க், ஷ்ரங்க்கு, ஸ்டிங், ஸ்டாங், ஸ்டங்க்கு. டீச், டாட், டாட், கேட்ச், காட், காட், seek, sought, sought, fight, fought, fought, think, thought, thought, buy, bought, bought, bring, brought, brought, bind, bound, bound, find, found, found, grind, ground, ground, wind, wound, wound, wake, woke, woken, awake, awoke, awoken, rise, rose, risen, arise, arose, arisen, draw, drew, drawn, grow, grieve, grown, blow, blew, blown, know, knew, known, throw, threw, thrown, fly, flew, flown, drive, drove, driven, break, broke, broken, choose, chose, chosen, eat, ate, eaten, forget, forgot, forgotten, get, got, got, speak, spoke, spoken, give, gave, given, shake, shook, shaken, fall, fell, fallen, ஸ்ட்ரைக், ஸ்ட்ரக், ஸ்ட்ரைக்கன். இது இவ்வளோ ஸ்பீடாக போனாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வார்த்தைகள் மேட்சாக தான் கொடுத்துருப்பேன். இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா ஃபர்கெட், கெட்டு ஒரே இடத்துல வரும் நம்மளுக்கு. அதே மாதிரி அந்த சே, பே, லே இதெல்லாம் ஒரே இடத்துல வரும். ஸோ நீங்கள் எழுதி வச்சு படிக்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களால் மனப்பாடம் பண்ணிட முடியும். இதுக்கு அதிகபட்ச டைமே ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். 10 நிமிஷத்தில் இது எல்லாமே நம்மளால் முடிக்க முடியும். ஸ்டீல், ஸ்டோல், ஸ்டோலன், ரைட், ரோட், ரிட்டன், ரைட், ரோட், ரிட்டன், take, took, taken, freeze, froze, frozen, bear, bore, born, wear, or, worn, tear, tore, torn, swear, swore, sworn, lent, 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 bend, bent, bent, send, sent, sent, spend, spent, spent, build, built, built, kneel, knelt, knelt, burn, burnt, burnt, creep, crept, crept, வீப், வெப்ட், வெப்ட். இந்த பேஜை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். ஸோ இவ்வளோதானா, இப்படி ஈஸியாக இருக்கே அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் எல்லா வார்த்தைகளும் இருக்குது. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட ஒரு டைம் படிச்சுருங்க. ஏன்னா இதே விஷயத்தை கீழே டேபிள், எம்டி டேபிள் எப்பயும் போல் கொடுத்துருக்கேன். அந்த எம்டி டேபிளை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கீப், கெப்ட், கெப்ட், ஃபீல், ஃபெல்ட், ஃபெல்ட், ட்ரீம், ட்ரம்ட், ட்ரம்ட், டுவெல், டுவெல்ட், டுவெல்ட், லேர்ன், லேர்ன்ட், லேர்ன்ட், leave, left, left, mean, meant, meant, deal, dealt, dealt, swing, swung, swung, fling, flung, flung, spin, spun, spun, sting, stung, stung, ring, rung, rung, dig, dug, dug, win, won, won, go, went, gone, do, did, done, run, ran, run, see, saw, seen, hear, heard, heard, lose, lost, lost, come, came, come, become, became, become, stand, stood, stood, understand, understood, understood, read, read, read. 89 வரை மட்டும்தான் வார்த்தைகள் மாறி மாறி வரும். 89க்கு மேலே இருக்கிற வார்த்தைகளாக வந்து பார்த்திங்கன்னா V1 அதே தான், V2 அதே தான், V3 அதே தான். ஸோ ப்ரெசன்ட் ஃபார்ம் அதே தான், பாஸ்ட் அதே தான், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் அதே தான் வரும். ஹர்ட், 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 கட், 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 புட், 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 ஷட், 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 split, 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 hit, 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 let, 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 bet, 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 cost, 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 cast, 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 burst, 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 set, 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 shed, 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 spread, 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 thrust, 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 upset, upset, upset. இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தங்கள்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு.
இருந்தாலும் அந்த வார்த்தைகளுக்கான சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்ம் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்ம் கூட பாஸ்ட் டென்ஸ் எப்படி வரும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எப்படி வரும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா டென்ஸ் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். டென்ஸ் தெரிஞ்சால் தான் நம்மளுடைய இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ ஃப்ளூயண்ட் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். அக்யூரேட் கொண்டு வரணும்னா இது எல்லாமே நம்மளுக்கு தெரியணும். சரிங்களா? இந்த 106 வார்த்தையும் ஒரு டைம் படிச்சிருங்க. படித்த பிறகு பார்த்திங்கன்னா எப்பயும் போல நம்ம என்ன கொடுத்துருப்போம், எக்ஸசைஸ் கொடுத்துருப்போம். கீழே அந்த வார்த்தைகள் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். அவனுடைய V2 என்ன வரும், V3 என்ன வரும்ன்ற சொல்லிட்டு நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிடலாங்களா? சே, பே, லே இது 3க்குமே ஒன்றா படிச்சிட்டிங்களா? செட் செட், பெய்ட் பெய்ட், லைட் லைட். செல் டெல் ரெண்டுக்குமே ஒன்றா படிக்கலாம். செல் சோல்டு சோல்டு, டெல் டோல்டு டோல்டு. சிங் ரிங் சிங் ஸ்விங் ஸ்விம் ட்ரிங்க் பிகின் இது எல்லாமே ஒரே மாடல் தான். ஏன்னா V2 வந்து ஏவாக மாறும், V3 வந்து யூவாக மாறும். ஸோ சிங் சாங் சங், ரிங் ரேங் ரங், சிங் சாங் சங், ஸ்விம் ஸ்வாம் ஸ்வம், ட்ரிங்க் ட்ராங்க் ட்ரங்க், பிகின் பிகான் பிகன், ஷ்ரிங்க் ஷ்ராங்க் ஷ்ரங்க். ஸ்டிங்க்குக்கு அதே மாதிரி தான் ஸ்டிங் ஸ்டாங்க் ஸ்டங்க். இப்போ டீச் கேட்ச் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா UGHT வார்த்தைகள். டீச் டாட் டாட், கேட்ச் காட் காட், சீக் சாட் சாட், ஃபைட் ஃபாட் ஃபாட், திங்க் தாட் தாட், பை பாட் பாட், பிரிங் ப்ராட் ப்ராட், பைண்ட். இப்போ இந்த பைண்டில் இருந்து ஒரே மாதிரி வரும். பைண்ட் பவுண்ட் பவுண்ட், ஃபைண்ட் ஃபவுண்ட் ஃபவுண்ட், கிரைண்ட் கிரவுண்ட் கிரவுண்ட், வின் வூண்ட் வூண்ட் இது எல்லாமே ஒரு செட். அந்த பைண்ட்லேருந்து வின் வரையுமே. அடுத்து வேக் அவேக் ரெண்டு ஒரு செட். வேக் ஓக் ஓக்கன், அவேக் அவோக் அவோக்கன். ரைஸ்க்கு ரைஸ் ரோஸ் ரைசன், அரைஸுக்கு அரோஸ் அரைசன். இதில் எல்லாமே ஒரே மாதிரி வார்த்தைகள். ட்ரா ட்ரீவ் ட்ரான், க்ரோ க்ரீவ் க்ரோன், ப்ளோ ப்ளூ ப்ளோன், நோ நியூ நோன், த்ரோ த்ரீவ் த்ரோன். அடுத்து ஃப்ளை, ஃப்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளீவ் ஃப்ளோன். ட்ரைவ் ட்ரோவ் ட்ரைவன், பிரேக் ப்ரோக் ப்ரோக்கன். இப்போ இங்கே இருக்கிற எல்லா வார்த்தைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இதில் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதில் இருக்கிற 50 வார்த்தைகள், மொத்தம் 106 வார்த்தைகள் இருக்குது. அந்த 106 வார்த்தையில் ஒரு 50 வார்த்தையாவது வீடியோ பார்க்கும்போதே நீங்கள் சொல்லி பழகிடுங்க. ஸோ இதுக்குன்னு கொஞ்சம் டைம் கொடுத்தாச்சு. நம்ம இருக்கிற எல்லா வார்த்தைகளுக்குமே V2 V3 தெரியுதான்னு பார்த்துருங்க. ஏன்னா நம்ம டைம் அதிகமாக எடுத்துக்க வேண்டாம். இதுக்கு நீங்கள் எழுதி வச்சு படிச்சிருந்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த டேபிள் மட்டுமே உங்களுக்கு போதுமானது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளே டெஸ்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். இதில் 89வது வார்த்தைக்கு வர மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஸ்பெல்லிங் V2லேயும் V3லேயும் மாறி வரும். 90வது வார்த்தையிலேருந்து 106 வரையுமே எந்த பிரச்சனையுமே இல்லை. V2வும் அதே தான், V3யும் அதே தான். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஒரு 100 வேர்ப்ஸை வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயும் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்லேயும் எழுதினாவே நம்மளுக்கு ஈஸியாக 2000 சென்டென்சஸ் வந்துடுது. ஸோ அடுத்து நம்ம 2000லேருந்து 20,000 நோக்கி போகிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த வார்த்தைகள் எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். நான் திரும்பவும் சொல்கிறேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக எதுக்கு இதுக்கெல்லாம் டைம் அதிகமாக வேஸ்ட் பண்ணாதீங்க. டைரெக்டாக ஸ்போக்கனுக்குள்ளே போங்க. ஸ்போக்கனுக்குள்ளே டைரெக்டாக போனோம்னா நம்மளுக்கு ஃப்ளூயன்சி கூட கிடைச்சிடும். பட் அக்யூரேசி கிடைக்காதுன்றதுக்காக தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த டேபிள், இந்த வேர்ப்ஸ்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும், சிம்பிள் ப்ரெசன்ட் எனக்கு ஏற்கனவே தெரியும்னா டைரெக்டாக அந்த ப்ராக்டிகல்ஸ், அந்த வார்த்தைகள் நான் தமிழில் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, தமிழில் கொடுத்த வார்த்தைக்கு நீங்கள் அப்படியே இங்கிலீஷில் சொல்லி பாருங்கள் வித் யுவர் எக்ஸாம்பிள்ஸ். அதே மாதிரி அந்த டேபிள் தெரியும் அப்படின்றவங்க டைரெக்டாக கீழே இருக்கிற வார்த்தையை மட்டும் பார்த்து அதுக்கான V2 V3 என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம 2 வீடியோ முடிச்சிருக்கோம். இந்த 2 வீடியோவை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் வேர்ட்ஸ் 18, ஆக்சிலரிஸ் 24, ப்ரொனவுன்ஸ் 28, ப்ரொனவுனுடைய அக்ரிமெண்ட்டான அந்த டேபிள் பார்த்துருக்கோம். செகண்ட் வீடியோவை பொறுத்தவரையுமே பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வேர்ப்ஸ் எப்படி வரும், அதுக்கு வந்து 100 வேர்ப்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துருப்போம். 3வது வீடியோவுக்கு தேவையான V1 V2 V3 படிச்சிருக்கோம். பாருங்கள், V1 V2 V3 படிச்சிருக்கோம். அது இந்த வீடியோக்கு இல்லை. 3வது வீடியோவை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணுன்னா அந்த V1 V2 V3 நம்மளுக்கு தெரியணும். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண பிறகு 3rd வீடியோவுக்கு போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த 2025 கண்டிப்பாக உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு நானும் ஒரு மெம்பராக இருப்பேன்றதை ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிறேன். Thanks and share the video with your friends if you like it. Thank you for watching. Bye.